அத்தை, குடிக்க ஏதாவது சூடா எடுத்துட்டு வரவா? வேண்டாம். சரிம்மா, நீங்க ரெஸ்ட் எடுங்க. நாங்க அப்புறமா வரோம். சீதா, நீ தூங்கு. நான் கொஞ்ச நேரம் வெளியில இருந்துட்டு வர்றேன். தூங்கு. இருக்கட்டும்ங்க. ம். பா, என்ன? நீங்க ஏன்பா அப்படி பண்ணீங்க? சும்மாதான். நான் காணாம போயிட்டா நீங்க எல்லாம் தேடுறீங்களான்னு பார்க்கதான். என்ன மாமா இது? சின்ன பிள்ளை விளையாட்டா? நான் ஒளிஞ்சுக்கிறேன், நீங்க கண்டுபிடிங்கிற மாதிரி இப்படி பதில் சொல்றீங்க? உங்களுக்கு என்ன பதில் வேணும்? பதில் இல்ல மாமா, உண்மை. ஆமாப்பா, உண்மைதான் வேணும். டேய், நீங்க என்கிட்ட சொல்லாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆனா என்கிட்ட இருக்கிற எல்லா உண்மையும் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஏன்பா இந்த இடத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா என்னவா? சொல்ல தோணல. எப்படிப்பா, மலர் மாதிரியா? அவ முத நாள் பொய் பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டு வந்தப்போ நீங்க எங்கெல்லாம் அலைஞ்சீங்க? இந்த வீடு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு? எல்லாத்தையும் மறந்துட்டீங்களாப்பா? இல்லடா, அவ கல்யாணம்னு சொல்லிட்டு போனதையும் மறக்கல. அதே மாதிரி அவ கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னதையும் நான் மறக்கல. தப்பு பண்ணது அவ. நீங்களும் அவள மாதிரியே பண்ணி எங்களை கஷ்டப்படுத்துறீங்களே மாமா. அத்தையே நீங்க பாத்திருக்கணும் மாமா. என்கிட்ட சொல்லாம போக மாட்டாரு, எங்க போனாரு? இதை தவிர அவங்களால யோசிக்கவோ பேசவோ முடியல. பா, போனாலே உங்க பொண்ணு. எங்க எல்லாரையும் விட அவ மேலதான் உங்களுக்கு பாசம் அதிகம்னு எங்களுக்கு தெரியும்பா. ஆனா அவ உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை விட நாங்க அதிகமா வச்சிருக்கோம்ப்பா. புரிஞ்சுக்கோங்கப்பா. அப்பா, ஏய், ஏன்டா இங்க நின்னுட்ட? மலரே, உன் வீட்டில் என்ன பார்த்தாங்கன்னா டென்ஷனாகி உன்னை தான் திட்டுவாங்க. நான் இங்கேயே நிற்கிறேன், நீ போய் பார்த்துட்டு வா. சரி, நான் போய் பார்த்துட்டு மலரே, வந்துடுறேன். பார்த்து கவனம். ரொம்ப கத்துனாங்கன்னா வந்துடு. சரி, நான் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். சரி. சரியா? அப்பா, என்னப்பா அதெல்லாம்? என்ன பண்ண போறீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் அவதான். இங்க கோவத்துல கூட அவ நினைப்பு யாருக்கும் வரக்கூடாது. ராஜா, என்ன அங்க நெருப்பு? என்ன அங்க நெருப்பு எரியுது? நீங்க வந்துட்டீங்க. மா, நீங்க இருங்கம்மா, உட்காருங்க, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். மேகலா, பாத்துக்க. உமா, பாத்துக்கோ. அத்தை, வாங்க. டேய்,
வந்த? ஓடி வெளிய. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எந்த தைரியத்துல இங்க வந்த மலர்? ஏய், இவ பேர் சொல்லி வேற கூப்பிடுற? இவ ஒரு அனாதரா? ஏய், உன்ன ஏய், இங்க பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு வரல, உங்களையும் பார்க்க வரல, அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். ச்சே, அம்மாவா? இந்த வீட்ல எங்க அம்மா தான் இருக்காங்க. உனக்கு இங்க யாருமே அப்படி கிடையாது. இங்க பாரு, அது அப்பாவும் அம்மாவும் சொல்லட்டும், நான் அம்மாவை பார்த்துட்டு தான் போவேன். பா, பாருங்கப்பா, இவன் எப்படி எல்லாம் பேசுறான். கேட்கவே மாட்டீங்களாப்பா? ப்ளீஸ் பா, சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு வாட்டிப்பா அம்மா பார்த்துட்டு போயிடுறேன், பார்த்துட்டு உடனே போயிடுவேன்ப்பா. அப்பா உன் திங்ஸ் தான் போட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. உன் கண்ணுக்கு தெரியல? உன் நினைப்பே இந்த வீட்ல யாருக்கும் வரக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியே போடி. இங்க பார், நான் தான் சொல்றேன்ல, நீ அதை சொல்லாதேன்னு. ஏய், நான் தாண்டி சொல்லுவேன். அப்பா அம்மா சொல்ல வேண்டியது ஏற்கனவே சொல்லியாச்சு. நீ போனோம்னு அம்மா சொன்னதும், அப்பா உன்னை தலைமூழ்கியாச்சுன்னு சொன்னதும் எல்லாம் மறந்து போச்சு உனக்கு. போயிடுறீ. பா, ப்ளீஸ் பா, சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு வாட்டி அம்மா பார்த்துட்டு மட்டும் போயிடுறேன்ப்பா. மலரு, எல்லாம் இவனால வந்து பிரச்சனை. ஏய், பாண்டி, மலரு, அம்மாடா, ஒரே ஒரு வாட்டி பார்க்கணும். மலரு, ஏய், உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. இவங்க கோவத்துல இருக்காங்க. மலரு, இந்த பாரு, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. அப்பா, அம்மா ஒரே ஒரு வாட்டி பாத்துக்கிறேன்ப்பா, ப்ளீஸ் பா. மலர், அழாத, அம்மாக்கு ஒண்ணும் ஆகாது. வா வா போலாம். வா. சீதா, ஏய், அழறியா? இந்த சீதா, கொஞ்சம் தண்ணி குடி. என்ன சீதா, அவளை நினைச்சு வருத்தப்படுறியா? அவ இந்த வீட்டையும் நம்மளையும் சுத்தி சுத்தி வந்தா. கல்யாணம் பண்ணிட்டு மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ அவ. ஆனா ராஜா அவ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான். என்னால எதுவும் சொல்ல முடியல. என்ன பண்றது? சொல்லவும் தோணல. அப்படி பண்ணிட்டு போயிட்டா. உன்னதான் பார்க்கணும்னு வந்தா. உன்னை பத்தி கவலைப்படாம தான் அவ போனா. இப்ப என்ன திடீர்னு பாசம்? விடுங்க, போயிட்டா. பேசி என்ன ஆக போகுது? எனக்கு உங்களை நினைச்சுதாங்க கவலை. அவ நினைப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி அவ பொருள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டீங்க. ஆனா அவ இங்கேயே இருக்காளே.
அவளை பத்தி திரும்ப திரும்ப பேசுறீங்க. வாசல்ல எரியிற நெருப்பு அணைஞ்சிருக்கும். ஆனா உங்க மனசுக்குள்ள எரியறத அணைக்க முடியலங்க. எனக்கு தெரியும். இந்த வீட்டோட மொத்த சந்தோஷத்தையும் அவ அழிச்சிட்டு போயிட்டா. அவளை பத்தி நாம ஏங்க கவலைப்படணும்? எல்லாம் ஏன் தப்பு தான் சீதா, எல்லாம் ஏன் தப்பு தான். உங்க தப்பு என்னங்க இருக்கு? ஆமா சீதா, அவளை சரியா வளர்க்காம விட்டுட்டேன். ஆமா, அது ஏன் தப்பு தானே இப்ப தோணுது. நான் தோத்துட்டேன். ஒரு அப்பனா நான் தோத்துட்டேன். யாருங்க சொன்னது? ஒரு அப்பாவா நீங்க பிள்ளைங்களுக்கு எந்த குறையும் வைக்கல, எல்லாத்தையும் சரியா செஞ்சிருக்கீங்க. அவ திமிர் எடுத்து பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்ம பொண்ணுன்னு முழுசா நம்பணும். அந்த நம்பிக்கைய உடைச்சிட்டு போயிட்டா. அவளை நம்பின நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? அந்த நம்பிக்கையே அவளால காப்பாத்த முடியல. அவளாலதான் உங்க பொண்ணா இருக்க முடியல. அந்த தகுதி அவ எழுந்துட்டா. விடுங்க. இல்ல சீதா, ஏதோ ஒரு குறை இருக்கு. அதனால தானே நம்மளை விட அந்த குடும்பம் அவளுக்கு முக்கியமா போச்சு. வீட்டுல இருக்கிற பசங்களும் சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னதான் வளர்ப்பு சரியில்லைன்னு காரி துப்புறாங்க. நான் ஏதோ தப்பு பண்ணிருக்கேன். என்ன தப்பு பண்ண சீதா? நீங்க எந்த தப்பு பண்ணலங்க. ஊர் உலகம் என்ன வேணாலும் பேசட்டும். அவளை எப்படி எல்லாம் வளர்த்தோன்னு நம்ம மனசாட்சிக்கு தெரியுங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நமக்கு 3 பசங்க தானே நினைச்சுக்குவோம். விடுங்க. எனக்கு எல்லாத்த விட நீங்க மட்டும்தான் முக்கியம். பசங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீங்க சரியா செஞ்சிருக்கீங்க. இதுக்கு மேல நீங்க செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது அவங்க தலையெழுத்து. அதான் இப்படி நடக்குது. மலரு, நான் சொல்றேனே நீ தப்பா நினைச்சுக்காதம்மா. அன்னைக்கு என்ன ஸ்டேஷன்ல கொண்டு போய் அடிக்க சொன்னாரு. அது கூட உன்னை காணோங்கிற பதட்டத்துல செஞ்சிருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவர் பண்ணது ரொம்ப பெரிய தப்புமா. மா, உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளும் போது அவர் எப்படி சும்மா நின்னாரு? ஏம்மா, நீ இப்ப எங்க மருமகம்மா? பாண்டியோட பொண்டாட்டி. உன்னை அடிக்கிறதுக்கு எந்த ரைட்ஸும் அவங்களுக்கு கிடையாதுமா. கமனு கடை. அவளே ஆயுதுனுக்குற, அவளை போய் உசு பேத்தினுக்குற. அப்படி இல்ல அத்த, மாமா சொல்றதுதான் சரி. அப்படி சொல்லுமா. பா சும்மா இருப்பா. ஏய் மலரே, நீ ஏன்டி இப்படி பேசுற? பின்ன நீயே பார்த்தல்ல, அவங்க என்ன கழுத்து புடிச்சு வெளியே தள்ளுறாங்க. அப்பா அப்படியே அசையாம நின்னு பார்த்தாருல்ல. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா பாண்டி? மலரு, உன்னை எம்மா பாசமா வளர்த்திருப்பாரு. அந்த கோவம் இருக்கத்தான் செய்யும் கண்ணு. கோவம் இருக்கும் தான் நினைச்சேன். ஆனா அப்பாக்கு என் மேல கோவம் இல்ல, வெறுப்பு, பயங்கரமான வெறுப்பு. அததான் என்னால தாங்கிக்கவே முடியல அத்தை. கண்ணு, வெறுப்போ கோவமோ ஏதாவது ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா உன் வாழ்க்கைய பத்தி அவர் எம்மாலாம் கனவு கண்டிருப்பாரு. ஏய், அவர் அமெரிக்கா மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருந்தாரு. அது நடக்காம போச்சுல்ல, அதான் காண்டாயிட்டாரு. வாய மூடியா. வேற இடத்துல சம்பந்தம் பேசிக்கலனாலும் பொண்ணு ஓடி போய் கண்ணாலம் கட்டிக்கினா பெத்தவங்களுக்கு வயிறு ஏறிய தானே செய்யும். நீ சொல்லு மலரு, அங்க போனா உன்னை ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க நினைச்சுக்கு நான் போயின.
மா இதெல்லாம் நடக்கும்னு தெரியும். சண்டை போடுவாங்க, ஏதாவது கோவமா பேசுவாங்கன்னு தெரியும். அதுக்கு இப்படி கழுத்த பூச்சி என் மாமா மட்டும் இல்லாம இருந்திருந்தாருன்னா என் மலர் மேல கை வச்சதுக்கு திரும்ப குத்துற வந்திருப்பேன். டேய் பாண்டி, என்னடா பேச்சு பேசுனுகிற நீ? உனக்கு இந்த மாதிரி நடுப்பு வேற கீதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லவ மாதிரி இன்னா மலர் பேசுறேன்னு அவகிட்ட கேட்டுக்கின. அதுக்காக அவன் கண்ணு முன்னாடி அப்படி பண்ணா பாத்துட்டு சும்மா இருப்பானா? அவன் கோவம் வராது? என்ன அவங்களுக்கு மட்டும்தான் கோவம் வருமா? கடைசி வரைக்கும் என்ன அம்மாவை பார்க்கவே விடல. இந்த பாருங்களேன், உங்க எல்லார்களையும் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இன்னும் எதுன்னு விசாரிச்சுக்காம அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல இட்டு போய் நம்மள அடிக்க சொன்னதெல்லாம் தப்புதான். அதுக்காக பதிலுக்கு நாம செய்ததெல்லாம் சரின்னு சொல்லிக்க முடியாது. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்களா? டேய் சும்மா இருடா, நான் மெய்யாலுமே தான் சொல்லிக்கிறேன். சத்தா உனக்கு ஒரு அக்காவோ தங்கச்சோ இருந்து இப்படி பண்ணீங்கன்னா நீ சும்மா விடுவியா? கையா முய்யான்னு கத்தி நிக்கிறார, இந்த ஆள் சும்மா விடுவாரா? மலர் கண்ணு, பாண்டிய கண்ணாலம் கட்டிக்கின்னு எங்க மரியாதையை நீ காப்பாத்திக்கின, அது எங்களுக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி உங்க அப்பா அம்மா மரியாதை பூச்சின்னு அவங்களுக்கு வருத்தமும் கோபமும் இருக்கத்தானே செய்யும் கண்ணு. அதுக்காக இப்படிலாம் பண்ண இருப்பாங்களா? டேய் நீங்க 2 பேரும் நல்லபடியா ஒத்துமையா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுங்க, அப்போ எல்லா கோபமும் சரியா போடும்டா. தான் புள்ள சந்தோஷமா இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா பெத்தவங்களுக்கு அதை விட என்னடா கீது? அத செஞ்சு காட்டுங்கடா 2 பேரும். நீங்களா அங்க போவே வேணாம், அவங்களே உங்க 2 பேரையும் தேடின்னு வருவாங்க இந்த வீட்டுக்கு. அது நடக்கிறது உங்க 2 பேர் கையில தான் இருக்குது. புரியுதா கண்ணு? டேய் புரியுதாடா உனக்கு? புரியுது. அத விட்டுட்டு ஆடிப்பா உதப்பன்னு இனி உன் வாயில அது வரக்கூடாது. சரிதான். சரி போ, என்னமோ சொல்ற. ஏய் புள்ளைங்க 2 பசியா கிடக்கு, சாப்பாடு எடுத்து வை, சாப்பிடலாம். நீங்க இன்னும் சாப்பிடலையா? ஐயா என்ன கண்ணு, நீ அப்படியே அழுதுன்னு பதறின்னு ஓடுறத பாத்துட்டு எங்களுக்கு எப்படி சோறு துண்ண தோணும்? எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வச்சுக்கிறேன். சதான் போங்க 2 பேரும் கை கால்லாம் கழுவிடுவாங்க, நான் எடுத்து வைக்கிறேன். போங்க. ஒரே மாதிரி பாட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு. இது ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல? எப்பவும் ஒரே மாதிரி பழகாதீங்க அத்தை, கொஞ்சம் மாறு பழகிக்கோங்க. வயசு ஆக ஆக நம்ம பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திக்கணும் அத்தை.